ஹாய், நானும் ஒவ்வொரு வீடியோ லாஸ்ட்டில் சொல்லிக்கிட்டே இருக்கேன். கண்டினியூஸாக வீடியோஸ் போடுறேன்னு. ஆனால் நம்மளால் போட முடியல. அதுக்கு வேறு யாரும் ரீசன் இல்லை, நான் மட்டும்தான் ரீசன். வீடியோஸ் எடுப்பேன், எடிட் பண்ணுவேன். ஆனால் வாய்ஸ் ஓவர் கொடுக்காம அப்படியே சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லி டெலீட் பண்ணிடுவேன். அதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம வீடியோஸ் போட்டால் ஒர்க் ஆகுமா, சப்ஸ்கிரைபர் வருவாங்களா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே நான் விட்டுடுவேன். அதுக்கப்புறம் தான் லேட்டாக புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு விஷயத்த ட்ரை பண்ணாமலே வராது, முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடாது, அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்ட்டு. அதனால தான் இனி கண்டினியூஸாக வீடியோஸ் போடலான்னு இருக்கேன். அதுக்கு உங்களுடைய சப்ஸ்கிரைப் ரொம்ப தேவை. நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, ஆனால் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. அதான் ஒரு சின்ன வருத்தம். சரி, இனி நம்ம கதைக்கு வருவோம். காலையிலே எழுந்து குளித்து கிளம்பி கோயிலுக்கு போயிட்டு திருநீர் பூசிக்கிட்டு நல்ல பிள்ளை மாதிரி நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தா கிளாஸ்க்கு தான் வந்திருக்கேன். நம்ம கிளாஸ் டைமிங் என்னமோ 1 hour தான். சரி, வந்துட்டு 1 hour முடிஞ்சதுக்கப்புறம் அடித்த பேப்பரை எடுத்துகிட்டு போய் சார்கிட்ட கலெக்ஷன் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டேன். வீட்டுக்கு கிளம்பும்போது தான் கால் பண்ணாங்க. வரும்போது கொஞ்சம் காய்கறியும் ஒரு சில திங்ஸும் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க. அதையும் அப்படியே வாங்கிட்டு ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் கவரை எடுத்துகிட்டு வந்தோடனே ஒருத்திக்கு ரொம்ப குஷி ஆயிடுச்சு. மேடம்க்கு எங்கே வெளியே போனாலும் ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வந்திருப்போம். அதனால் அவளுக்கு தான் எதுவும் வாங்கிட்டு வந்திருக்குன்னு ஒரே சந்தோஷத்தில் வந்தா. பட் அவளுக்கு தெரியல அவளுக்கு எதுவும் வாங்கலை அப்படின்ட்டு. வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் யோசிக்கிறேன், ஒரு பொண்ணுக்கிட்ட புக்கு கேட்டிருந்தேன், அவங்க தரேன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் சாப்பிட்டுட்டு வீட்டிலேருந்து கிளம்பி அந்த பொண்ணுக்கிட்டையும் போய் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன். புக்கையும் வாங்கிட்டு வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நானும் படிக்க போயிட்டேன். ஓகே, பாய். இனி ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அப்படியே மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு போயிருங்க. அது எனக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.